ஆரம்பமாகின்றது யோசனை பயிற்சி. எத்தனை சொல்லியக்கா? 76ஆ? 76. தர்ஜினி சண்முகன் 76. அவர்களுக்கும் நன்றியை கூறியபடி என்று யாரு 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 ஜெயமலரா சொல்லியா? சொல்லியக்காவா? ஜெயமலருக்காவா? இந்த அக்கா ஜெயமலரா? சரி, ஓகே. கடக 2 அனைத்து உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். நாங்கள் யோகாசன பயிற்சி செய்வதற்கு முதல் நாங்கள் எங்களோட மூச்சில் கவனம் எடுத்து வேறு ஒன்றில் கவனம் செலுத்தாமல் தனிய மூச்சை கவனம் எடுத்து மூச்சை ஆயத்தப்படுத்துவோம். எங்களோட உடல் நிலை மனத்தை ஆயத்தப்படுத்துவோம். சரி, அடுத்து நாங்கள் விளம்பினு உங்கள் உடலை 25 நிமிடங்களுக்கு செய்து கொள்வோம். டைமை நீங்க கவனித்து 25. எங்கள் உடம்பை அசைத்து சூடேற்றுவோம். இனி நாங்கள் முதலில் தோப்புக்கரணம் 10 முறை செய்வோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. முதலில் அழுத்துக்குரிய பயிற்சி. அடுப்பில் கையை வைத்துக் கொண்டு மேலும் கீழும் முதலில் செய்வோம். நாடி முட்டவனும் 3 4 5 6 7 8 9 10. பக்கவாட்டுக்கு இடம் பலம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி 5 முறை சுற்றத்தை சுற்றுவோம். 1 2 3 4 5. மற்ற பக்கம் 1 2 3 4 5. அடுத்ததாக தோல் மூட்டுக்குரிய பயிற்சி செய்வோம். தோல் மூட்டில் கை வைத்துக் கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. நீ கைகளை தனித்தனியாக சுற்றுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற கை 1 2
3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து நாங்கள் முழங்கைக்குரிய பயிற்சி செய்வோம். முழங்கையை மடித்து மடித்து நிறுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த விரல் இந்த மணிக்கட்டை சுற்றுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து விரல்களை மூடி மூடி ஒரு 10 தரம் செய்வோம். அதுக்கு பிறகு நாங்கள் விரல்களை தட்டி கைகளை இங்கே இருந்து மெதுவாக விரல்களை நீவி விட்டு செல்ல மாட்டேன் தட்டிட்டு கைப்பற்றியை முடித்து விட்டு நாங்கள் இடுப்புக்கு போகலாம். இடுப்பு பெரிய காலை கொஞ்சமாக வைத்துக் கொண்டு பெரிய வட்டமாக 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி 8 போடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி அடுத்ததாக நாங்கள் முழங்காலுக்கு போவோம். காலை கொஞ்சம் கிட்ட வைத்துக்கொண்டு முழங்காலில் உங்கள் கைகளை வைத்துக்கொண்டு பிரிந்திருந்து அப்படியே முழங்காலை சுற்றுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி நாங்கள் விரலுக்கு போகலாம். முதலில் நின்று கொண்டு காலை விரல் குதியில நிற்போம். 5 6 7 8 9 10. இனி அடுத்ததாக புதிய விரல்களை நடப்போம். கைகளை வசித்தபடி அடுத்தது குதியில் நடப்போம்.
இந்த பக்கவாட்டுக்கு காலை வைத்து உள்பக்கமாக காலை வைத்து மீண்டும் குதி விரல்களில் நின்று இது நாங்கள் இப்போது எல்லாம் முடித்து விட்டோம். அடுத்ததாக இனி ஆசனத்தை தொடங்குவோம். முதலில் தடாசனம். கைகளை மேலே உயர்த்தி விரல்களை கோர்த்து அப்படி விரல்களை நிறுத்த வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுவாக. அடுத்தது அடுத்தபடியாக கால்களை கொஞ்சம் அகலமாக வைத்து கைகளை உயர்த்தி அப்படியே ஒரு பக்கம் செய்யும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற கையை 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக கோணாசனம் செய்வோம். கைகளை மேலே கும்பிட்டு அப்படியே இடது பக்கம் இடது பக்கம் அப்படியே செய்யணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. கையை விட்டு 3 மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது விருச்சகாசனம் செய்வோம். கால்களை வெளிப்புறமாக வைத்து கைகளை மரங்கள் மாதிரி வைத்துக் கொண்டு போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுவாக கையை விட்டு மெட்டக்கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது ஆசனத்துல பேரு ஏகபாதாசனமா? ஏகபாசனம். அது காலை உள்பக்கம் வைத்துக் கொண்டு நீங்க கையை அப்படியே கும்பிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக எடுத்து மற்ற காலையும் அப்படியே உள்பக்கத்தில் வைத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது நீ உட்கட்டாசனம் செய்வோம். கைகளை நீட்டி அப்படியே கதிரையில் இருக்கிற மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. நிலை 2 பிரயாசனம் இல்ல நிலை 2 உக்கட்டாசனம் இப்படி ரெண்டாவது நிலை. அது எப்படி? அது என்ன தெரியும்? கை எப்படி வச்ச நாங்கள் இப்ப இப்படி கை தட்டுற மாதிரி இப்படி வைக்கிறோம். இப்படி அதேதான் கை எப்படி வச்சா சரி. அப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. பிரயாசனம் பிரயாசனம் செய்வோம்.
காலை கொஞ்சம் மகரமாக வைத்து கையை பின்பக்கத்தில் நம்ம வந்து அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக கை. அடுத்தது கோணாசனம். வீரபத்ரன் 3 செய்யலாம டைம் இருக்கா? கோணாசனம் செய்துட்டோம்ல. இல்ல இது திரியோணாசனம், சாரி திருவோணாசனம். ஓ டைம் இருக்கோ? 25க்கு நிப்பாங்க. சரி. காலை கொஞ்சம் அகலமாக வைத்து கைகளை அப்படியே நட்டி அப்படியே பிளேன் சரிகிற மாதிரி அப்படியே சரிங்க. முதலாவது நிலை 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக உழம்பி திருப்பி மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த இரண்டாம் நிலை கைகளை புரசாக வைக்க வேணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக திருப்பி மற்ற பக்கம் மற்றக்கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி அடுத்த மூன்றாம் நிலைக்கு போவோம். கைகளை நடுவில் நிலத்தில் விட வேணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. கை 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது தேவியாசனம். வீரபத்ராசனம். தேவியாசனம் செய்யல. அது நீங்க அந்த பரதநாட்டியத்துக்கு நிற்கும் அப்புறம் காலைகளை வைத்துக்கொண்டு கைகளை இப்படி வைத்துக்கொண்டு அரைமடியில நிற்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுவாக. வீரபத்ராசனம். அதன் கால்களை முதலில் அகலமாக வைத்து கைகளை இப்படி நீட்டி இந்த வலது காலை அப்படியே சேர்ந்து அப்படியே முழங்கால முடிக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக காலை நிமித்தி திரும்பி மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக. அடுத்த இரண்டாவது நிலை மூன்றாவது நிலை இரண்டாவது நிலை கால்களை அதே மாதிரி வைத்துக்கொண்டு தலையை முதல்ல திருப்பக்கூடாது. காலை திருப்பி அப்படியே தலையோடு சேர்ந்து கையும் திரும்பி காலை மடிக்கவும். 1 2 3 4 5 6 7 8 9 10 கால்களை விரித்து இனி மற்ற பக்கம் அப்படியே தலையை முதல் திருப்பாமல் கால்களை திருப்பி அப்புறம் கையோட சேர்ந்து தலையை திருப்பி கால்களை மடிக்கவும். 1 2 3 4 5 6 8 9 10 மெதுவாக. மூன்றாவது அனுராசனம். ஓகே. அப்படியே கைகளை பிடித்துக்கொண்டு கால்களை மடக்கி 1 2 3
4 5 6 7 8 9 10. இதுவா? இனி மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. எல்லாம் செய்துட்டோம் நினைக்கிறேன். செய்துட்டேன். ஓகே, எல்லாம் செய்துட்டோம் நினைக்கிறேன். வாணி தேவியாசனமும் அதுதானே அந்த இப்படி காலை வச்சு கொண்டு தேவி 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 தேவியாசனம் வந்து இப்ப இது மாதிரி பரதநாட்டியம் மாதிரி கையில வச்சுக்கொண்டு அப்படி மற்றது என்ன கொண்டு வந்து நீங்கள் அந்த திருவோண ஆசனத்துல செய்ததுக்கு ஒன்றுக்கும் இந்த கால் வந்து திருப்பப்படணுமோ முழங்கால் எதை சொல்றீங்க? திரிகோண ஆசனம் இந்த 3 நிலை எல்லாம் செய்து காட்டினீங்க. இல்ல அது கால் திருப்புறையில கால இந்த கை வந்து காலை தொடவணும். ஒன்றுக்கு முழங்கால் நின்று கொண்டு அடுத்ததுக்கு கீழ் பாதம்பரியம் இல்ல முழங்கால் மடிக்க கூடாது. அப்படியே இருக்க கால பாதத்தை உங்களால முடிகிற அளவு கால கைய கொண்டு போகலாம். ஆனா நிலத்தை தான் தொடவணும். அத அடுத்த ஓகே, நன்றி நன்றி. நாங்கள் இப்ப கண் பயிற்சிக்கு போவோம். உங்கள் கண்ணை மூடிக்கொண்டு மேலும் கீழும் இனி பக்கவாட்டுக்கு இனி கண்களை அப்படியே சுற்றுவோம். மற்ற பக்கம் மாறி சுற்றுவோம். இதே நிலையை நாங்கள் இனி கண்ணை திறந்தோன்னு செய்வோம். பக்கவாட்டுக்கு கண்களை அப்படியே சுற்றுவோம். மாறி மற்ற பக்கம் சுற்றுவோம். அடுத்து நாங்கள் மூச்சு பயிற்சி. கைகளை என்ன பேர் அதுக்கு? பஸ்திரிக்கா. அடுத்ததாக நாடி சுற்றி அடுத்து தேனி பயிற்சியும் செய்வோமா? அதேபோல் பெரிய விரலை காது மடல் உள்ளாலம் அமர்த்தவனும். மற்றது கண் மடல் மேல மூக்கு நுனியில மேல் தொண்டு கீழ் தொண்டு.
இறுதியாக நாங்கள் சாந்தி ஆசனத்துக்கு போகலாம். கண்களை மூடியவாறு விரல்களை சின்முத்திரையில் வைத்திருப்பபடி இவ்வளவு நேரம் நாங்கள் செய்த பயிற்சி எங்கள் உடல் முழுவதும் நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறது. ரத்தோட்டங்கள் எல்லாம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்தோட்டங்கள் சீராக போய்கொண்டிருக்கிறது. எங்களுடைய பாதம், விரல்கள், நகங்கள், அடிப்பாதம், குதிக்கால், மேல்கால், முழங்கால் சில்லுகள், முழங்கால் மூட்டுக்கள், தொடை, இடுப்பு பகுதி எல்லாமே நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம். முதுகு, முள்ளந்தண்டு பகுதிகள், அதில் இருக்கிற உள்ளுறுப்புகள் எல்லாம், விழா பகுதிகள், உள்ளுறுப்புகள், எலும்புகள் எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. வயிற்று தசைகள், வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா உள்ளுறுப்புகளும், எல்லா சுரப்பிகளும் ஒழுங்காக தங்களுடைய வேலைகளை செய்து ஒழுங்காக எங்களை நல்ல ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. மார்பகங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. சுவாசப்பை நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நன்றாக மூச்சு உள்ளெடுத்து விடக்கூடியதாக நன்றாக இருக்கிறது. இதயம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கழுத்து, தோள்முட்டு பகுதி, தோள்பட்டை, கைகள், முழங்கை பகுதி, கை பகுதி, மணிக்கட்டுகள், உள்ளங்கை, விரல்கள், நகங்கள் எல்லாமே நன்றாக அசைஞ்சு கொண்டிருக்கிறது. அசையக்கூடியதாக இருக்கிறது. கழுத்து பகுதி, கழுத்தில் இருக்கிற சுரப்பிகள், எலும்புகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது. தலைப்பகுதியில் மூளை நன்றாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. தலைமயிர், வேர்க்கால்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது. கண்கள், காதுகள், மூக்கு, வாய், பற்கள், நாக்கு, நாசித்துவாரங்கள், நாடி, கழுத்து எல்லாமே நன்றாக இருக்கிறது. கண்கள் நன்றாக பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை நாங்கள் செய்த எல்லா பயிற்சிகளும் எங்கள் உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் நல்ல ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் தினமும் செய்து நாங்கள் எங்கள் உடல் ஆரோக்கியத்தை நன்றாக பேணுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த களத்தை தந்த பாமுகத்துக்கும் எங்களுக்கு சொல்லித்தர தர்சினி ஆசிரியருக்கும் நன்றி கூறி எல்லாம் இறைவனை நினைத்தபடி உங்கள் கைகளை எடுத்து நன்றாக செய்து கண்களில் உங்கள் விரல்களை பார்த்து சாட்டியா ஒன் டைமா 25க்கு முடிச்சோம். நன்றி, வணக்கம். 25க்கு முடிச்சிருக்கிறோம். பத்மினி அஞ்சு வந்திருக்கிறார், தமிழரக்கா வந்திருக்கிறார், தியானசன் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸர்கள் வாங்க. எப்படி இருக்கிறீங்கோ? ராஜாவுடைய அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. வண்ணன் அமர்ந்திருந்தார்கள். எல்லோருக்கும் நன்றி என்று ஜெயமலர்களுக்கும் நன்றியை கூறியபடி என்று எங்களது எத்தனை சொல்லியிருக்கா? 76 நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நாளைக்கு அனுப்போம். நாளைக்கு நன்றி, வணக்கம். நன்றி. யோகாசன பயிற்சி. நன்றி, வணக்கம்.